தேர்தல் திருவிழா 2026 ஒரு அங்கமாக சென்னை பல்லாவரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு புதிய ஒரு தேசத்தை படைக்க வேண்டும் என்கிற கனவோடு இந்த மகத்தான அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். இங்கே அந்நிய முதலீடுகளை பெற்று வரப்போகிறோம் என்று எல்லா நாட்டுக்கும் பயணம் செய்த நம் நாட்டு தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு முதல்வர்கள், அந்த நாட்டில் இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு, கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, மின் உற்பத்தி விநியோகம், சாலை ஓடுதல் பராமரித்தல், கழிவுநீர் மழைநீர் வெளியேற்றுதல், இந்த அடிப்படை கட்டமைப்புகள் அந்தந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வந்து செயல்படுத்தியிருந்தாலே நம்ம நாட்டை சிறந்த நாடாக இந்த 60 ஆண்டு காலத்தில் படைத்திருக்க முடியும். ஆனால் நாம் இப்ப அந்த விமர்சன அரசியலுக்குள் போகவில்லை. ஆக்கப்பூர்வமாக அடுத்து வருகிற காலங்களில் இப்போது இந்த ஆட்சியை நாம் கைப்பற்றினாலே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகும் சிறந்த நாடாக நாம் இந்த நாட்டை மாற்றி படைக்க. அதனால்தான் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்க காரணம். இதிலே தலைநகரை 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்த திமுக எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பது என் அன்பு சொந்தங்களுக்கோ என் அருமை உடன் பிறந்தார்களுக்கோ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மிக மிக அடிப்படையான மழைநீர் கழிவுநீர் கூட வழிந்து ஓட நமக்கு வாய்க்காலோ கால்வாயோ இல்லை. ஆனால் நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நம் நாடு எப்படி இருக்க வேண்டும், கல்வியில் எப்படி, மருத்துவத்தில் எப்படி, போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும், மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே வேலை வாய்ப்பை எப்படி பெருக்க வேண்டும், பசி இல்லாத நாடை எப்படி படைக்க வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் தனித்த சிறந்த சிந்தனையில் செதுக்கி நம் நாட்டை எல்லாமே காட்சிப்படுத்தி வைத்து போட்டு காட்டி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் கனவை காகிதத்தில் வடித்து வைத்தேன், யாரும் படிக்கல. தத்துவத்தை தாளில் எழுதி தந்தேன், யாரும் படிக்கல. ஏன்னா படம் பார்த்த சமூகம்ங்கிறனால வேற வழி இல்லாம படம் போட்டு காட்ட வேண்டியதாயிருச்சு. இப்போ நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அண்ணன் இந்த திடக்கழிவு மேல இப்ப என்னன்னா, உனக்கு தெரியும், ஒரு நாட்டை அழிக்க அணுகுண்டு போட வேண்டியதில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிக்கும், இது கொஞ்ச நாள் கழிச்சு அழிக்கும். அதனால வந்த உடனே பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்றோம், வந்தவன தடை செய்யறோம். தடை செஞ்சுட்டு என்ன பண்றது, மாற்று இருக்கு. என்ன பண்ணுவேன், மாற்றை கண்டுபிடிச்சிட்டு 2 மாசம் தருவேன், தூக்கி தூர போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்துரு அப்படின்னு. இங்க திராவிட மாடல் அரசு மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு கொண்டு வந்துச்சு. பை மஞ்சளா இருக்கணுங்கிறது இல்ல, துணியா இருக்கணும். பச்சையா கூட இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம். ஏன் மஞ்சப்பை? அவங்க அப்பா வரும்போது மஞ்சப்பை எடுத்து வந்தாருனால மஞ்சப்பை, மீண்டும் மஞ்சப்பை ஒரு நாள் அதோட முடிஞ்சு. ஆனா நம்ம மஞ்சப்பை இல்ல, துணிப்பை, பேரப்பை, நெகிழிக்கு பதிலா. அண்ணன் என்னென்ன சின்ன மூளை, நிறைய வேலை. கொஞ்சம் பாரு, போட்டு காட்டுறேன். இந்த ஆண்ட இருவரும் கட்சிகள் இந்த என் தாய் நலத்தை, என் தாய் நாட்டை குப்பை மேடாக, பிளாஸ்டிக், நெகிழி, பாலித்தின் குப்பை மேடாக மாற்றியதான் இவர்களது. என் அன்பு தம்பி தங்கைகளே, கடலில் நதி கலக்கவில்லை, நெகிழிதான் கலக்கிறது. கடல் நெகிழியின் பெரிய அகழி ஆகிவிட்டது என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதுகிறார்கள் மகாகவிதையில. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அது மாதிரி 2 மடங்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக், இந்த பாலித்தீன் கிடக்கிறது என்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கையிலே, வேற எங்கும் இல்லை, நம்ம நாடுதான், நம்ம தலைநகர் தான். எப்படி இருக்கிறது பாரு. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக், பாலித்தீன் குப்பைகள், நச்சு குப்பை. இந்த குப்பை மேடாக மாற்றினார்கள். இதை என்ன செய்யலாம் என்று சொல். அறிவு இருக்கிறவன் செய்யற செயலாம் வருது. நாடு தெருவோரம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது நம்ம நாட்டில் இல்லை. இப்ப நம்ம கொடுங்கையூர், பெருங்குடி, இதுல
எப்படி குப்பை கிடக்குது. மக்களின் வாழ்விடங்கத்துக்கு அருகிலேயே தான் இருக்குது. அதுவே தீப்பற்றி எரியும். இந்த புகாயை நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் வந்து சாக வேண்டியதான். ஒரு நாளில் 2300 மெட்ரிக் டன், அதாவது 23 லட்சம் டன் குப்பைகள் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்படுது. பாரு, இதெல்லாம் லாரி குப்பை. இதுல என்னன்னு தெரியுமா? குப்பையை குப்பைன்னு சொல்லக்கூடாது என் உடன் பிறந்தவனே. குப்பை குப்பை அல்ல, வரம், உரம், வளம். குப்பையில தான் பல செடிகள் மரங்கள் வளருது. ஆனா இது வந்து குப்பை இல்ல, இது நச்சு. இது நச்சு. குப்பையை குப்பைன்னு சொல்லக்கூடாது. குப்பை எல்லாம் குப்பை தான். மக்கிய இலைதலை கழிவு கூட குப்பை தான். அது வரம், வளம், மண்ணுக்கு வளம், உரம். இது குப்பை இல்ல, நஞ்சு. இது நஞ்சு. இங்க பாரு, நம்ம ஊர் தாண்டா, உடன் பிறந்தவனே, நம்ம ஊர் தாண்டா. பாரு பாரு பாரு, குப்பையை கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத நாடு. குப்பை மேடா தானடா போகும். ஏன் குப்பைகிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட, குப்பை ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, ஒரு நொடி. இது பள்ளிக்கரணை பெருங்குடி குப்பை கடங்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரி. இது சதுப்பு நிலை ஏரி. இப்ப பாருங்க, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை 101 வகை பறவைகளின் தாயகம். இதுல என்ன வியப்புனா, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு இயற்கை கொடுத்த அருங்குடை. கடல் நீர்ல, இந்த கடல் நீர் மட்டத்திற்கு இருந்த ஏரி ஒரே ஏரி நம்முடைய பள்ளிக்கரணை ஏரி தான். ஒரே அளவில் இருக்கும். உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி. இந்த ஏரியில் மிகச் சுவையான ஏரால் உருவாகும். ஏரால், இந்த ஏரால் அங்க இந்த உணவுக்காக உலக நாடுகள், எல்லா நாடுகளின் பறவைகளின் தாயகமாக இருந்தது. உனக்கு தெரியுமா? பொண்ணை கட்டிட்டு வருவோம், கர்ப்பமான திருப்பி பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போகும். அது மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் நம்ம நிலத்துக்கு வந்ததா, முட்டையிட்டு குஞ்சு வரிக்க தாய் வீட்டுக்கு வரா. அதன் தாயகம் எங்க வேணாலும் இருக்கும். ஆஸ்திரேலியால இருக்கும், அமெரிக்கால இருக்கும். ஆனால் முட்டையிட்டு குஞ்சு வரிக்க நம்ம நாட்டுக்கு வருதுன்னா தாயகம், தாய் வீடு அதுவா இருந்தது. இங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு வரிச்சிட்டு குஞ்சு பறக்கிற திறனை பெற்ற பிறகு கூட்டிக்கிட்டு பறந்துடும். மறுபருவத்துக்கு வரும். எங்க வரும்? நம்ம பள்ளிக்கரணைக்கு தான் வரும். இப்ப எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? இங்க பாரு, இப்படி இருக்கு. பாராயம் கூட பிறந்தவனே, பாரு எப்படி இருக்கு பாரு. கொடுங்கை குப்பை கிடங்கு மிகவும் மோசமான நிலை. குப்பை ஏன்? குப்பை கிட்ட இருக்கு நாடு, அதனால குப்பை. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. டை கொஞ்சம் பின்னாடி வாங்க. நம்ம அக்காவும் அம்மாவும் தண்ணி இருக்கிற இடத்த பாரு. டை இங்க பாரா. இத குடிச்சு எப்படா டெங்கு வராம, காலரா வராம எப்படா வாழ்வ? எப்படி வாழ்வ? பாரா. டேய் படிச்சவனே பாரு, படிச்சவனே பாரு. தீப்பத்தி எரியும், நம்ம தீ வைக்கல. அதுவே பிளாஸ்டிக் ஒன்னோட ஒன்று வெப்பத்தில் எரிஞ்சிடும். எரிஞ்சவன புகை. இந்த புகையை சுவாசிக்கும் போது ஏற்கனவே காரு, நச்சு ஆலைகள், மோட்டர் பைக்கு இது வெளியிட பெட்ரோல் டீசல் புகையை சுவாசிச்சு, கந்தக தூசியை சுவாசிச்சு புற்று வருது. இதனால 100 மரணம், எண்ணி பார்த்தீங்கன்னா 90 மரணம் கேன்சர், புற்றுநோய். பிறக்கிற குழந்தை புற்று, 3 வயது குழந்தை புற்று. எனக்காக ஒரு நாள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போய் பார்த்துவாயேன். 3 வயது 2 வயது குழந்தைகள் மொட்டையடித்து புற்றுநோயோடு இருக்க பார்க்கும்போது உனக்கு ஒரு பயம் வரும். என்ன பயம்? இந்த குழந்தை சீரட்டு பிடிக்கலையே, இது பான்பராக் போடலையே, இது புகையில ஹான்ஸ் போடலையே, எப்படி வந்தது புற்றுநோய்? தாயின் மார்ல குடிச்ச பால் நஞ்சாயிருச்சு. ஏன் நஞ்சாயிருச்சு? காற்று, நீர், உணவு விஷமாயிருச்சு. இந்த விஷமாயிருது காத்து. பாரு, இந்த காத்தை தாண்டா நீ நான் நம்ம அம்மாவும் அக்காவும் சுவாசிக்கிறோம். இந்த காத்து தாண்டா, இந்த காத்து தாண்டா. பாரு, குப்பைகளை எரிக்கும் போது அதில் வருகிற புகை எங்க போகுது? எங்க போகுது பாரு, சுவாசத்துக்குள்ள போய் கண்ட நோய். இப்ப மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இனி இந்த நாட்டுல மக்குகிற குப்பை இல்லை, உரம் மட்டும், வளம் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும். மக்காத குப்பையை ஒழிக்கிறோம். மலை அளவு உயர்ந்து விட்ட பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை ஒழிக்கிறோம். வந்தவன தடை பண்றோம். குப்பை மேலாண்மை. இங்க பாரு, அண்ணன் என்ன பண்ணுவேன்? வந்தவன தெருவை எங்க சிசிடிவி கேமரா வச்சிருவேன். குப்பையை மேல இருந்து வீசுறது, அங்க தூக்கி போடுறது. என்ன என்ன
தம்பி, அண்ணன் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ். கவனமா இருக்கு. காலை மாலை இருவேளையும் குப்பையை எடுக்கிற தூய்மை பணியாளர்கள் வருவாங்க. நீ முதல்ல சொல்லிடுவேன், அறிவிப்பாங்க. நீங்க குப்பையை இங்க வச்சிருங்க, போடக்கூடாது, சிசிடிவி பார்க்கும். ஒரு தடவை உன்னை மன்னிக்கு, 2வது தடவை மின்சாரத்தை துண்டிக்கும், 3வது தடவை தண்ணீர் தராது, 4வது தடவை குடும்பத்தை எடுக்கும், அதுக்கப்புறம் ஓட்டு உரிமையை தூக்கும், அதுக்கப்புறம் உன் வீட்டை நாட்டாம ஊரை விட்டு ஒதுக்குவார்ல அப்படி ஒதுக்கிறோம். நீ கிளம்புன்றோம், பார்த்துக்க, பொறுப்போட இரு. இப்ப இந்த பிளாஸ்டிக் இதை நம்ம உரமாக்கிக்கிறோம். இதுல இருந்து மக்குகிற கழிவுல இருந்து அண்ணன் மீத்தேன் பயோகேஸ் எடுத்து சிலிண்டர்ல அடைச்சு உனக்கு கொடுத்துறேன். இது வர குப்பை, இதெல்லாம் நம்ம வாழ்விடம் தான், நம்மளுடைய வீடு தான். போங்க. இப்ப இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறதுனால இந்த கழிவு நீர் கலப்பதெல்லாம் மஞ்சக்காமால, காலரா, இந்த மாதிரி பெருநோய்கள் எல்லாம் வந்துருது. இப்போ அண்ணன் என்ன செய்யறேன், ரத்த குழாயில புற்றுநோய், நுரையீரல் புற்றெல்லாம் வந்துருது. இப்ப இதை ஒழிக்கணும். இதை இவங்க ஒழிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களே குப்பை. அவன் எப்படி ஒழிப்பான்? நம்ம தான் இதை ஒழிக்கணும். போங்க. இப்ப திடக்கழிவு மேலாண்மை நம்ம ஒண்ணு செய்யறோம். இதுவரைக்கும் இருந்த குப்பைகளை நம்ம ஒழிக்கிறோம். எப்படி ஒழிக்கிறோம்னா, இதை எடுத்து தமிழ்நாட்டு அரசு, கொஞ்சம் வாங்க பின்னாடி வாங்க, தமிழ்நாட்டு அரசு முத்திரையை பார்த்துக்க, எல்லாமே மாறிடுது. வேற ஒரு நாடு வந்து, நீ இதுவரை இருந்த அரச மறந்துடணும். இந்த திமுக அதிமுக கட்சி ஆட்சி, அண்டா குண்டா மிச்சி கிச்சி டோக்கனு, அதெல்லாம் மறந்துடணும். தம்பி புரட்டாசூரி சொல்லுவான்ல, அலி எல்லா கோட்டை அலி, முதல்ல இருந்து போடு. அப்ப முதல்ல இருந்து போடுறோம். எங்க இருந்து? ஒன்னுல இருந்து இல்லை, என்னுடன் பிறந்தவனே, புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறோம். அழிச்சு கிழிச்சு. பகத்சிங் சொன்னான்ல, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதான் புரட்சி. வேற சமூகம், வேற புது நாடு, குப்பை இல்லாத நாடு. இங்க பாரு, இதை என்ன பண்றேன், சிங்கப்பூர் மற்ற நாடுகள்லாம் எப்படி இதை செய்யுதுன்னு பார்த்து அந்த முறையில் இந்த திடக்கழிவெல்லாம் எரிச்சு அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கிறேன். மக்குகிற குப்பையை எடுத்துக்கிறேன். இனிமேல் மக்குகிற குப்பையை தான் நீ தருவ. ஆனா இதுவரை இருக்கிறதுல பிரிச்சு எடுத்து, இங்க பாரு, இண்டஸ்ட்ரியை பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. மக்குகிற குப்பையை இந்த நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் புறநகர்ல ஒரு 100 ஏக்கர்ல 200 ஏக்கர்ல இண்டஸ்ட்ரி போட்டுக்கிறேன். இப்படி போட்டுக்கிட்டு இந்த மக்குகிற குப்பையிலிருந்து பயோகேஸ், அன்னபூர்ணி சூப்பர் 6 இருக்குல்ல, அது மாதிரி நாம என்ன பண்றோம், சூப்பர் 6 இல்ல 7 இல்ல, காசு இல்லாம எதுவும் இல்லை, காசுக்கு கொடுக்குற. ஏன்னா தயாரிக்கிற செலவை நீ கொடுத்துட்டு தடை இல்லாம என் தாய் தந்தை இருக்கு, என் அக்கா தங்கச்சிக்கு எரிகாற்ற சிலிண்டர் தர்றேன். ஆனால் கட்டணம் இல்லாம 3 தான் தருவேன். ஒன்னு கல்வி, வெரி குட் எஜுகேஷன், நல்ல ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இது 3ஐயும் ₹1 காசு இல்லாம உனக்கு கொடுப்பேன். சிறப்பா தருவேன். மற்ற எதையும் காசு இல்லாம தர மாட்டேன். என்கிட்ட எதிர்பார்க்காத. வேணும்னா எனக்கு போடாம அவங்களுக்கு போட்டுக்க. மக்குகிற குப்பையை மட்டும் எடுத்து தனியா பிரிக்கிறேன். இது மிஞ்சும் கழிவை மின்சாரத்தை என்ன பண்றேன், தயாரிச்சுக்கிட்டு இந்த மக்கும் குப்பையில மீத்தேன் எடுத்துட்டு மீதியை உரமாக்கிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் என்ன பண்றேன், அப்படியே எரிச்சு மின்சாரத்தை தயாரிச்சுட்டு மீதியை கொண்டு போய் தார் சாலை போடுதல், இந்த பூங்காக்கள்ல இருக்கிற நாற்காலிகள், இந்த வீடுகளுக்கு சின்ன சின்ன கற்களா போடுறாங்கல்ல, அது மாதிரி மாற்று பயன்பாட்டுக்கு கொண்டு போயிடுறேன். இந்த மூலப்பொருள்களை தயாரிச்சு கொண்டு போயிடுறேன். இதுக்கு மேல பிளாஸ்டிக் கிடையாது. இல்ல இங்க பாரு, எல்லா இடத்துலயும் குப்பை கூட எப்படி வைக்கிறேன் பாரு. இங்க இல்ல, ஜப்பான் மற்ற நாடுகள் அப்படி குப்பை கூட இருக்கோ அப்படி மக்கும் குப்பையை அப்படி வைக்கணும். இனிமேல் மக்கும் குப்பை மட்டும்தான் நம்ம நாட்டில். குப்பையை இப்படி எடுத்துட்டு போயிடுறேன். தங்கச்சி எல்லாம் படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் இங்க வேலை கொடுப்பேன். குப்பையை ஒரு குறிப்பிட்ட சாதி தான் அள்ளுறன்னு நினைக்கிறவன் எல்லா பயிலும் குப்பை தூக்கி போயிடுவேன். எல்லாம் கவர்மெண்ட் வேலை.
இந்த மாதிரி குப்பை கிடங்கு இப்படி வச்சிருப்பேன் பாரு, இப்படி வச்சிருப்பேன். காலுக்கிட்ட நீயோ அக்காவோ அம்மாவோ மிதிச்சா திறக்கும். எப்படி திறக்குது பாரு, போங்க. இந்த மாதிரி திறக்கும். அப்படி மூடிக்கணும். பின்னாடி கீழே இருந்து இங்க ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி வச்சிருப்பேன். அதுல போய் நிரம்பு எடுத்துக்கிட்டு போயிடுவான். இவெல்லாம் யாரு? எவரு? இன்ஜினியர்ஸ், தூய்மை பொறியாளர். புரியுதா உனக்கு? குப்பைக்காரன் கிப்பக்காரன் 10 மாட்டம் வச்சு பிச்சு போடுவேன். பார்த்துக்க. ஆமா, தூய்மை பொறியாளர் பாரு. இவன் பால்காரன், பால்காரர். இவர் பால்காரர். அடுத்து பாரு, அடுத்து பாரு. இவர் காய்கறிக்காரர். இவர் இங்க பாரு, காய்கறி விற்கிறார் காய்க்காரு, பால் விற்கிறார் பால்காரு, துணி விற்கிறார் துணிக்காரர். குப்பையை போடுற இவன் குப்பைக்காரன் இல்லையா? குப்பையை கொட்டுற இவன் இல்லையா? குப்பையை எடுத்து சுத்தம் பண்றான் பாரு, அவன் குப்பைக்காரனா? இவன் குப்பைக்காரனா? கொண்டே வேணாது குப்பைக்காரன். புரியுதா? டேய், இது வந்து குப்பையை கொட்டுற நீதான்டா குப்பை, அன்றவன் இல்லடா குப்பை. இப்ப என்ன பண்றோம்? எல்லாருக்கும் சீருடை, சுகாதாரமான முகக்கவசம், பூட்ஸு, கிளவ்ஸு, நல்ல விலை உயர்ந்த வாகனங்கள். இப்போ முழு நேர அரசு பணி. இவங்க மாதிரி தனியாருக்கு ஒப்படைச்சிட்டு துப்புரவு பொறியாளர்லாம் வீதியில் நின்று போராடுறது கிடையாது. தனியார்னு ஒரு வெங்காயம் கிடையாது. தனியார் நீ நடத்திக்க, என்னை ஜெயிச்சுட்டு நடத்திக்க. எதுல? எஜுகேஷன், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல என்னை ஜெயிச்சுட்டு நடத்து. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல என்னை ஜெயிச்சுட்டு நடத்து. தண்ணீர் கொடுக்கறதுல என்னை ஜெயிச்சுட்டு, என்னை தாண்டி டிரான்ஸ்போர்ட்ல ஓசி பஸ் நோ, ஒன்லி ஏசி பஸ். கட்டணம் கொடுத்து போ, கட்டணம் கொடுத்து போ, காசு கொடுத்து போ. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.